இறைவனை நேரடியாக நாம் தரிசனம் செய்திருக்கிறோம். அவருடைய அருளை மனப்பூர்வமாக உள்வாங்கி இருக்கிறோம். நம்முடைய மனதிற்குள்ளாக நாம் அவருடைய பிரசாதத்தை ஸ்வீகரணம் செய்திருக்கும் பொழுது, மேலோட்டமாக நாம் குளிக்கும் பொழுது, மேல்புற தோலை நாம் சுத்தம் செய்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக அவருடைய அருள் என்பது நம்மை விட்டு அகலாது என்பதுதான் நிஜம். இந்த உண்மையையும் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக பெரியவர்கள் அப்படி சொல்லி வச்சிருக்காங்கிறதையும் நம்ம யோசிக்கணும் இல்லையா? அதாவது ஒரு ஆலயத்திற்கு போயிட்டு ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு வரும் பொழுதே, சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு வந்து அந்த ஆலயத்திலேயே கொஞ்ச நேரம் அமர்ந்திருங்கள்னு சொல்றா இல்லையா? எதற்காக என்று சொன்னால், அங்கேயே அமர்ந்திருந்து நான் அவசர அவசரமாக எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ ஒவ்வொரு சந்நிதியாக நான் மனசுக்குள்ளே நான் தியானம் பண்ணுறேன். ஒவ்வொரு சந்நிதியாக தியானம் செய்து இந்த ஆலயத்தினுடைய அற்புதங்கள், இந்த ஆலயத்திலே கிடைக்கக்கூடிய அந்த தெய்வீக சாநித்தியங்கள் அத்தனையும் நான் ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு நான் என்னுடைய உடம்பிலே அந்த எனர்ஜியை ஏற்றிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேயே அமர்ந்திருந்து அவை அத்தனையும் அசை போட்டு நம்முடைய நினைவிலே கொண்டு வந்து மீண்டும் ஒரு முறை மனப்பூர்வமாக வணங்கி நம்முடைய பிரார்த்தனைகளை அந்த இடத்திலேயே முன்வைத்து விட்டு வரும் பொழுது நிச்சயமாக அந்த தெய்வத்தினுடைய அருள் என்பது நமக்கு கிடைக்கும். வீட்டிற்கு வந்த உடனே ஒரு சுத்தம் கருதி நம்ம ஸ்நானம் பண்றோம்னு சொன்னா அதனால் அந்த தெய்வத்தினுடைய அருள் என்பது நிச்சயமாக விலகாது.